அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்கி இருக்கின்ற இந்த மாதத்தில் இறைவனுடைய வணக்க வழிபாடுகளையும் இறைவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் மேம்படுத்துகின்ற, சிந்தனையை தெளிவாக்குகின்ற நபிமார்களுடைய வரலாறுகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை பேசினாலும், பல நல்லடியார்களுடைய வரலாறுகளையும் பல தீயவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் பேசினாலும், இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், அஹ்சனல் கஸஸி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். வரலாறுகளிலேயே மிக அழகான ஒரு வரலாற்றை நபியே உமக்கு சொல்கிறோம் என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்சனல் கஸஸி. நபியே, அழகான ஒரு வரலாற்றை, எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்றை, பல படிப்பினைகள் உள்ளடக்கிய ஒரு வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளில் நமக்கு பதிவு செய்கின்றான். பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் இன் குன்தும் மின் கப்லி லிமன் காஃபிலீன். இந்த குர்ஆனை நாம் உமக்கு அறிவிப்பதின் மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் அறியாதிருந்த பல வரலாறுகளை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி பல வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அஹ்சனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர்கள் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக்குடைய மகன் தான் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சில வரலாறுகளை நமக்கு பேசுறான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் யார்? யாருக்காச்சும் தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார் தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த சந்ததிகள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அதற்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இஸ்ரவேலர்கள்னு ஒரு சமுதாயம் கிடையாது. மூசா நபியும் இந்த சமுதாயத்துல தான் வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த சமுதாயத்துல தான் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் யாருடைய சமூகத்தில் வருகிறார்கள் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் வருகிறார்கள். அப்ப எல்லாத்துக்குமான ஆரிஜின் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், இஸ்மாயில், இஸ்ஹாக். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் யார் என்றால் நபிகளார் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 11 பிள்ளைகள் தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இந்த பிள்ளைகளுக்கு பிறந்த சந்ததிகள் தான், அதை தொடர்ந்து இந்த காலம் வரை இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று பல பெயர்களை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை அழைக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாற்றினுடைய ஆரம்பத்திலே சொல்றான், இது ஒரு அழகிய வரலாறு, இதை எல்லாமே உங்களுக்கு இருக்குன்றான் அல்லாஹ். அதை தொடர்ந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய வரலாறை நபிகளாரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னுடைய தந்தைக்கு சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, ஓரளவு ரொம்ப பெரிய பிள்ளையும் கிடையாது, கை குழந்தையும் இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வயதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. இந்த கனவை பற்றி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், தன்னுடைய தந்தையான அவரிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். இது கால யூசுப் அபிஹி, தன்னுடைய தந்தையிடத்திலே யூசுப் அவர்கள் சொன்னார்கள், யா அபத்தி, என்னுடைய தந்தையே,
இன்னீர் ஆய்த்து அகத அஷர கௌகபன் வஷம்ச வல்கமர, நான் என்னுடைய கனவிலே 11 நட்சத்திரங்களை நான் பார்த்தேன். வஷம்ச, இன்னும் சூரியனை நான் பார்த்தேன். ஒல் கமர, இன்னும் சந்திரனை நான் பார்த்தேன். இதை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் லி சாஜிதீன், இவை அனைத்தும் எனக்கு சஜிதா செய்கிறது. இப்படி ஒரு கனவை நான் பார்க்கிறேன். சும்மா ஒரு நாள் வந்ததையெல்லாம் போய் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய தந்தை இடத்துல சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க, என்னுடைய வழித்தோன்றல்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நபிமார்களாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்ற ஒரு துவாவை செஞ்சாங்க. அதை தொடர்ந்துதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக்கப்படுறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக்கப்படுகின்றார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக்கப்படுகின்றார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 11 பிள்ளைகளுக்கும் இன்னும் இந்த நபித்துவத்தை பற்றி எந்த ஒரு செய்தியும் வரல. அப்ப திருதுப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இன்னீர் ஆய்த்து அகதாஷர கௌகபன் வஷம்ச வல்கமர, நான் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இது எல்லாத்தையும் ஆய்த்துஹும் லி சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்யக்கூடியதாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்றாங்க, கொஞ்சம் பதற்றத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் பதற்றத்தோடு சில செய்திகளை சொல்லுகிறார்கள். காலையா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா தக்சுஸ் ருஹ்யாக அலா இஹ்வதிக, உன்னுடைய கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே. அத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, என தெரியும்ல, தொடர்ச்சியாக வழித்தோன்றவர்கள் தொடர்ச்சியாக நபித்துவம் பெற்று வருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து வகை செய்தி அவர்களுக்கு வருகின்றது. இந்த நபித்துவம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இந்த நபித்துவத்தை யார் பெறப்போகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே எல்லா சகோதரர்களும் இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம நபியை தேர்ந்தெடுக்க போறானான்ற ஒரு ஆர்வம், ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனவு யாருக்கு வருகிறது என்றால், அவர்களுடைய மூத்த இத்தனை சகோதரர்களையும் விட்டுவிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கனவு வருகின்றது. இந்த கனவை பற்றி தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய தந்தை சொல்லுகின்றார்கள், இந்த கனவை பற்றி ஒரு பொழுதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொன்னா என்ன ஆகும், அதை சொல்றாங்க பாருங்க, உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். ஷைத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான எதிரி. அவன் ஷைத்தான் அவருடைய உள்ளத்துல போடுவான், உங்களை எல்லாம் அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுக்காம இந்த சின்ன பிள்ளையான, இந்த சின்ன பையனான, உங்களையே கடைசி பிள்ளையான இந்த யூசுஃபை போய் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டானே, அப்ப யூசுஃபை ஆட்சி பண்ணுங்க. யூசுப் உயிரோடு இல்லைன்னா, யூசுஃபை நீங்கள் கொலை செய்து விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்து நபியாக ஆகிவிடலாம், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல போட்டான்ல, இந்த பழத்தை இந்த மரத்தை நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு உள்ளத்துல போய் என்ன போட்டான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்குங்கள், அழிவில்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அது கொடுக்கும்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாந்து போனாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவான் ஷைத்தான், உன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்துல போடுவான். அவனுடைய சகோதரனுடைய உள்ளத்திலே போடுகின்ற பொழுது உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சியை முன்னெடுப்பார்கள். அல்லாஹ் இவரை நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான், கனவு இவருக்கு வந்துடுச்சு, இவ்வளவையும் சொல்லிவிட்டால் உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அவர்கள் நபியாவதற்காக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். ஷைத்தான் மனிதனுக்கு மிக பகிரங்கமான தெளிவான எதிரியாக இருக்கின்றான். அதனால் உன்னுடைய சகோதரனிடத்திலே இந்த கனவை பற்றி சொல்லாதே என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். அடுத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், கதாலிக்க யுஜிதபீக்க, உன்னுடைய இறைவன் உம்மை தேர்ந்தெடுத்து அல்லிமுக்க மின் தஹ்வீல் ஹதீஸ், உன்னுடைய நீ கனவில் கண்ட விளக்கத்தை உனக்கு கற்றுத் தருவான். அடுத்து சொல்றாங்க, யுதிம்மு நிஅமத்தஹு அலைக்க, உன் மீது அல்லாஹ் அருளை முழுமையாக்குவான். அலா ஆலி யாக்கூப, யாக்கூபின் குடும்பத்தின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருளை முழுமையாக்குவான். எங்க வராங்கன்னு புரியுதா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எப்படி நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய அந்த அருளை முழுமையாக்கினானோ, அதுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அருளை முழுமையாக்கினானோ, அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கான். அடுத்து என்ன பண்ணுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றலில் இருந்துதான் ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போகிறார். அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்கின்றார்கள், உன்னுடைய இறைவன் இவ்வாறே உன்னை என்ன பண்ணுவான், தேர்ந்தெடுத்து நீ கனவுல ஒரு குழப்பமான ஒரு கனவை பார்க்கிறல்ல, 11 நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இது எல்லாம் உனக்கு சஜிதா செய்வதாக ஒரு கணக்கை பார்க்கிறல்ல, ஒரு கனவை பார்க்கிறல்ல, இந்த கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் உனக்கு இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுப்பான். உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தின் மீதும் அவன் என்ன செய்வான், தன்னுடைய அருளை முழுமைப்படுத்துவான் என்று இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் பேசுகின்றார்கள், லக்கத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். யாரெல்லாம் இந்த வரலாறை கேட்கிறார்களோ, அல்லாஹ் நமக்கு சொல்றான் செய்தி, யாரெல்லாம் இந்த வரலாறுகளை கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த வரலாறுகளை சிந்திக்கிறீர்களோ, அவர்களுக்கு யூசுஃபிடமும் அவர்களுடைய சகோதரியிடமும் பல படிப்பினைகள் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போன்று அடுத்த அந்த வரலாற்றை அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். என்னன்னா, தன்னுடைய சகோதரன் மீது மற்ற சகோதரர்களுக்கு சில பொறாமை ஏற்படுகின்றது. அவர்கள் என்ன பேசுறாங்க அதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இது காலம் அவர்கள் சொன்னார்கள், ல யூசுஃபு வ அபூஹு அஹப்பு இலைய அபீனா மின்னா. நம்மை விட நம்முடைய சகோதரர் யூசுப் தன்னுடைய தந்தையின் பக்கம் மிக நெருக்கமானவராக இருக்கிறார், அன்பிற்குரியவராக இருக்கிறார். நஹ்னு உஸ்பத்துன், நம்மளோ ஒரு கூட்டமாக இருக்கிறோம். எப்படி இந்த 11 பேர் ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, யூசுப் எல்லாம் ஒத்துமையாக ஒண்ணுமா இருக்கிறாங்க, தங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கொடுக்கிறது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 11 பேரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யூசுப் மட்டும் என்ன பண்றாரு, இந்த உஸ்பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்துல என்ன பண்ண மாட்டாரு, சேர மாட்டாரு. அவர் தனியாவே இருக்கிறாரு. ஆனா நம்முடைய தந்தை என்ன செய்யறாரு, நம்ம கூட்டமாக இருக்கிறோம், நம்மளை விட யூசுஃபை நம்முடைய தந்தை நேசிக்கிறார், நம்மை விட யூசுஃபை அவர் மனமாக விரும்புகிறார் என்று சொல்கின்றார்கள். இன்ன ஆவானா, நம்முடைய தந்தை லஃபீல் அலாலி முபீன், தெளிவான வழிகேட்டில இருக்க. இப்படி சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறோம், நம்மளை நேசிக்காம ஒத்துமையா இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கிற நம்மளை நம்முடைய தந்தை விரும்பாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தை விரும்புகிறார். கடைசி பிள்ளை ஒரு பாசம் இருக்கதானே செய்யும், அதை இவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கான கனவு வந்து விட்டது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த விளக்கம் தெரியாது. அல்லாஹ் ஒரு நபியை எப்படி தேர்ந்தெடுப்பான், நபித்துவத்தினுடைய வேலை என்ன, நபிமார்களுடைய பணிகள் என்ன, இதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும்ல, இந்த 12 நபர்களில் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்துட்டான், யூசுஃபை தேர்ந்தெடுத்து விட்டான் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியுது, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இந்த கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், உனக்கு உன் அல்லாஹ் நபியாக தேர்வு செய்வான், உன் மீதும் யாக்கூபுடைய குடும்பத்தின் மீதும் அவன் அருள் செய்வான். இதெல்லாம் அவங்க எதுக்காக பேசுறாங்கன்னா, நம்முடைய 12 பிள்ளைகளில் 11 பிள்ளைகளை விடுத்து யூசுஃபை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அப்படின்ற அந்த தெளிவு யாருக்கு வந்து விட்டது என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து விட்டது. அதற்குத்தான் அவங்க என்ன செய்றாங்க, அதுக்கான விளக்கத்தை அல்லாஹ் சொல்லி கொடுப்பான்ட்டு யூசுஃபை தேத்துறாங்க. அப்ப இப்படி தந்தையும் பிள்ளையும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து மற்ற சகோதரர்களுக்கு என்ன செய்யுது, பொறாமை வரும். அவங்க சொல்றாங்க, நம்மளே ஒரு கூட்டமாக இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்றோம், ஒத்துமையாக இருக்கிறோம், நம்மளை விட நம்முடைய தந்தை யூசுஃபை நேசிக்கிறார், யூசுஃபின் பக்கமே விருப்பமாக இருக்கிறார், நம்முடைய தந்தை தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று அவர்கள் பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க, இக்துலு யூசுப், யூசுஃபை நீங்கள் கொன்று விடுங்கள், அருளன், அல்லது அவரை ஒரு வெற்றிடமான பூமியிலே அவரை நீங்கள் வீசி எறிந்து விடுங்கள். அப்படி எறிந்து விட்டீர்கள் என்றால் யகூலுலக்கும்
வஜுஹு அபீக்கும், உங்களுடைய தந்தையின் முகம் உங்களை நோக்கி திரும்பும். தகூனு மின் பாதி கௌமன் சாலிஹீன், இதற்கு பிறகு நீங்கள் நல்ல கூட்டமாக ஆகிவிடலாம். அப்ப என்ன சொல்றாங்க, சாதாரணமா தன்னுடைய தந்தை மற்ற பிள்ளைகளை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசுவது, பழகுவது, அவர்களை நேசிப்பது யாருக்கு பிடிக்கல? இந்த சகோதரர்களுக்கு பிடிக்கல. இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இது எல்லாம் எனக்கு சஜிதா செய்யறதை நான் பார்த்தேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொன்னார்கள் என்றால் அவருடைய நிலை என்ன ஆகும்? அதுக்குத்தான் என்ன சொல்றாங்க, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படி உங்களுடைய சகோதரர்களிடத்திலே நீங்கள் சொன்னீர்கள் என்றால் கைதன், அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். சொல்லாமலே எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி செய்வார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். கொலை செய்யறது கஷ்டமா இருக்கா, அவரை எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போய் ஏதாச்சும் ஒரு இடத்திலே நீங்கள் வீசி எரிந்து விட்டு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நம்முடைய தந்தையினுடைய முகம் நம்மின் பக்கம் திரும்பும், நம்முடைய தந்தை நேசிப்பார். யூசுப் இருக்கிறதுனாலதானே யூசுப்டே பேசிட்டு இருக்காரு, எல்லா விதத்திலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவ யூசுஃபை ஒண்ணு கொலை செஞ்சிடும், அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு இடத்திலே அவரை வீசி எறிந்து விட்டு வந்து விட வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப சொல்றாங்க, கால காயிலும் மின்கும், அந்த சகோதரர்களே ஒரு சகோதரர் சொல்றாரு, லா தக்துலு யூசுப், யூசுஃபை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். அல்குஹு ஃபீ கலபாத்தில் ஹுப்பி, நீங்கள் யூசுஃபை ஏதாச்சும் செய்வதாக இருந்தால், யூசுஃப் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, யூசுஃபை கொலை செய்யாதீர்கள். மாறாக அவர்கள் இருப்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவரை ஒரு ஆழமான கிணற்றிலே போட்டு விட்டு வாருங்கள். அந்த கிணற்றிலே தண்ணீரை இறைக்க வரக்கூடிய அந்த பயணிகள் அவரை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, அடிமைகளாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ அவர் வளர்ப்பார்கள். அப்போ ஒரு கிணத்துல போட்டா தண்ணியில போட்டா முழுகிடுவாங்க. இப்ப ஆழமான ஒரு கிணத்துல இறக்கி விட்டு வராங்க. ஏறக்கூட தெரியாத அளவுக்கு தான் யார் இருக்கா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய பிள்ளை ஒரு வாலிபனா இருந்தா மேலே ஏறி வந்துருவான். அப்ப ஒரு கிணத்துல போட்டுட்டு வந்தா மேலே ஏறி வர பயப்படக்கூடிய ஒரு சிறு பிள்ளையாகத்தான் யார் இருக்கிறார்கள் என்றால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னா, சரி போனா போட்டு யூசுப் என்ன செய்ய வேணாம், கொலை செய்ய வேணாம், மாறாக அவரை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கிணத்துல நம்ம போட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவிற்கு சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள். இப்ப அது எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா, தன்னுடைய தந்தையிடத்திலே போய் சொல்றாங்க. அவங்க சொன்னதாக இறைவன் சொல்லுகின்றான், அபானா, எங்களுடைய தந்தையே, மாலக்க லா தஅமன்னா அலா யூசுப், யூசுப் விஷயத்திலே எங்களை ஏன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க கூட யூசுப் அனுப்ப மாட்டீங்க, எங்க கூட எந்த ஒரு விஷயத்திலேயுமே யூசுப்பை கலந்து கொள்ள விட மாட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அல்லாஹ் இவரை நபியாக ஆக்கிட்டாரு. இந்த விஷயம் தெரிந்தால் இவர்கள் சூழ்ச்சி செய்து யூசுப்பை ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்ற பயத்துலதான் என்ன பண்றாங்க, மற்ற சகோதரர்களோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர விடாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாத்துக்கிறாங்க. அதை சுட்டிக்காட்டி சகோதரர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, எங்களுடைய தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்திலே எங்களை நீங்கள் ஏன் நம்பிக்கை கொள்ள மாட்டுகிறீர்கள்? ஏன் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக யூசுஃபை எங்களோடு நீங்கள் அனுப்ப மாட்டீங்க? நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வோம். அர்சிலுஹு யூசுப், அர்சிலுஹு மஅனா கதன், நாளைக்கு எங்களோடு அவரை நீங்கள் அனுப்புங்கள். அவர் நல்ல சாப்பிடுவார், எங்களோடு அவர் விளையாடுவார், அவர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று அந்த சகோதரர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயம் இருக்கு, இவங்க அழைச்சிட்டு போய் யூசுஃபை ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல இருக்கு. அதை தொடர்ந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அவர் சொன்னார், இன்னி லயஹ்ஸூனனி அன் தத்ஹபு பிஹி அகாஃபு அய்யகுல திஹ்பு வ அன்தும் அன்ஹும் காஃபிலூன், நீங்கள் அவர்களை அழைத்து செய்வது எனக்கு கவலை அடைய செய்கிறது. நீங்கள் அவரை கவனிக்காதீங்க, பாட்டு என்ன பண்ணுவீங்க, விளையாண்டுகிட்டு இருப்பீங்க.
அல்லது ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் அவரை கவனிக்காமல் இருக்கின்ற பொழுது ஓனாய் வந்து யூசுஃபை சாப்பிட்டு விடுமோ என்ற பயம் எனக்கு வருது அப்படின்றாங்க. அப்ப ஓனாய் வந்து சாப்பிட்டா எவ்வளவு சின்ன பிள்ளைன்னு பார்த்து அவர் இந்த நிலை, இந்த வார்த்தை யார் பதிவு செய்கிறார்கள் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு அந்த சகோதரர்கள் பதில் சொல்றாங்க, லன் ஆகுலு திஹ்பு வன்னஹனு உஸ்பத்துன் இன்னா இதல் லஹாசிரின். நாங்களாம் ஒரு கூட்டமா தானே இருக்கோம், நாங்க என்ன தனித்தனியாவா இருக்கோம்? கூட்டமா இருக்கிறப்ப ஓனா எப்படி வரும், யூசுப் எப்படி சாப்பிடும்? நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க, எங்களோட அனுப்பி வைங்க என்று அவர்கள் தன்னுடைய தந்தையை சமாதானப்படுத்துறாங்க. அப்படி சமாதானப்படுத்திட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஃபலம்மா தஹபூபிஹி, அவர்களோடு அவர்கள் அழைத்து சென்ற பொழுது ஃபஅஜ்மஉ அன் யஜஅலஹு ஃபில் கயாபாத்தில் ஹுப்பி, அவர்களை கிணற்றில் போடுவது என்று ஒரு முடிவு எடுத்துட்டான். கொலை செய்ய வேணாம், யூசுஃபை கொலை செய்ய வேண்டாம், ஒரு ஆழமான கிணற்றில் யூசுஃபை நம்ம என்ன பண்ணுவோம், இறக்கி விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க. அந்த திட்டம் அவர்களை அழைத்து சென்ற பொழுது இந்த திட்டத்தையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைவேற்றி விடுகின்றார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுடைய இந்த செயல் இருக்குல்ல, அவர்களுக்கு இதை நீர் அறிவிப்பீராக. இப்ப நீங்க கிணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வழி இறங்குது, அப்பதான் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய சகோதரர்கள் கிணத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த செயலை வரக்கூடிய காலத்தில், எதிர்காலத்தில் என்னை இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்ட்டு நீங்கள் இந்த செயலை அவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீராக, அப்போது அவர்கள் உன்னை அறிந்திருக்க மாட்டார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீயை இறக்குகின்றார். இரவில் ஆரம்ப நேரத்தில், அதாவது மக்ரிபுடைய அந்த நேரத்துல ஜாஉ, அவர்கள் வந்தார்கள், ஆபாவும் ரிஷாஅன் யபூன், இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் அழுதவர்களாக தன்னுடைய தந்தையிடம் நடிக்கிறான். அழுதுகிட்டே தன்னுடைய தந்தையிட்ட வரான். வந்துட்டு அவர்கள் சொல்றாங்க, யா அபானா, எங்களுடைய தந்தையே, இது தஹப்னா, நாங்கள் சென்றோம், நாங்கள் சென்ற பொழுது நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இந்தஹு மதானா, எங்களுடைய பொருட்களுக்கு பக்கத்துல நாங்கள் யூசுஃபை விட்டு விட்டு சென்றோம். ஃபஆகுலு திஹப், அவருடைய தந்தை என்ன காரணத்தை சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்களோ அதே காரணத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வந்து நாங்கள் அப்படி பொருட்கள் பக்கத்துல யூசுஃபை விட்டு விட்டு நாங்கள் செல்கின்ற பொழுது ஒரு ஓநாய் வந்து அவரை தின்று விட்டு சென்று விட்டது அப்படின்றாங்க. ஒரு தந்தையுடைய உள்ளம் எப்படி இருக்கு யோசிப்பாரு. என்ன காரணம், எதை விட்டும் இவர்களிடத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணினார்களோ அதே காரணத்தை சொல்லி என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு தந்தைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உமா அன்தபில் மோமினில் எல்லாம், நீங்கள் எங்களை நம்புவவர்களாக இல்லை, நாங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண போறது கிடையாது, நீங்கள் எங்களை நம்ப போவதில்லை. உளவு குன்னா சாதிக்கின், நாங்கள் உண்மையான விஷயத்தை உங்களிடத்திலே சொன்னாலும், உண்மையே உங்களிடத்திலே சொன்னாலும் யூசுஃபுடைய விஷயத்தில் நான் உங்கள் பொய் சொல்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் சொன்ன பொய்யே இப்படி சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, பொய்யான ரத்தம் தேய்க்கப்பட்ட அந்த சட்டையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களுடைய உள்ளங்கள் ஒரு செயலை உங்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டது. எப்படி சொல்றாங்க பாருங்க, சவ்வலத் லஹும் அன்ஃபுஸகும் அம்ரன், உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு செயலை என்ன செய்யுது, அலங்கரித்து காட்டிவிட்டது. அடுத்து சொல்றாங்க, ஃபஸபரும் ஜமீலா, நான் யூசுஃபுடைய விஷயத்திலே அழகிய பொறுமையை நான் கையாள்வேன். அல்லாஹ், அல்லாஹ்வே முஸ்தஆனு அலாமா தஸிஃபூன், உதவி தேட அல்லாஹ்வே, உதவி தேட அல்லாஹ்விடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன் என்றும் அவர்கள் இந்த செய்தியை முடிக்கிறார். நீங்க அழைச்சிட்டு போனீங்க, நான் சொன்ன காரணத்தை வந்து சொல்லிட்டீங்க, சொன்னதோடு மட்டுமல்லாம நீங்க எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு நீங்க சொல்றீங்க, நாங்க உண்மையே சொன்னாலும் நீங்க வந்து எங்களை நம்பவே மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு விஷயத்த நீங்க சொல்றீங்கல்ல, நான் யூசுஃபுடைய விஷயத்தில் அழகிய முறையில் பொறுமையை கடைபிடிப்பேன். எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து உதவி என்பது நிச்சயம் வரும் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க,
தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்றார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்றால், அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உளமாற தெரியும், அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்வு செய்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுவான், ஒரு சமூகத்திற்கு அவர்களை நபியாக தேர்வு செய்து அனுப்புவான் என்பது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும், என்னதான் நபியாக்கப்பட்டாலும், வகை செய்தியாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளை இல்லையா, தன் பாசமாக நேசமாக வளர்த்த பிள்ளையை இத்தனை பிள்ளைகள் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னே தெரியாத ஒரு நிலையில் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க. இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் கிடையாது. இன்றைக்கு உலகம் சார்ந்த பல விஷயங்களில் இன்றைக்கு நாம் தடமாறி வழிமாறி செல்வதற்கும், உலகத்துடைய செல்வங்களையும் ஜீனத்துகளையும் அலங்காரத்தையும் நேசிப்பதற்கும் காரணம் இறைவன் உதவியாளர். நாம் நேரான மார்க்கத்தில் சரியான மார்க்கத்தில் இருந்தால் நமக்கு உதவி செய்வதில் இறைவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற ஆழமான ஒரு சிந்தனையும் உறுதியும் நமக்கு இருந்தால், யாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அந்த உதவி என்பது சீக்கிரமாகவும் கிடைக்கலாம், அல்லது இந்த வரலாற்றில் சொல்வது போன்று பல காலங்கள் கழித்தும் கிடைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி இறை நம்பிக்கையாளர்களுக்கு, உண்மையாக இறைவனை நம்பிக்கை கொண்ட அஞ்சியவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.